இந்தியாவோட 14வது ஜனாதிபதியா ராம்நாத் கோவிந்த் பதவியேற்பு விழாவுக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தோட முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வமும் தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லிக்கு சென்றிருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இருவருமே தனித்தனியா பிரதமர் மோடியை சந்திச்சு பல அரசியல் ரீதியான பிரச்சனைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிரதமர் மோடி தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, அதிமுகவோட இரு அணிகளும் இணைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு இரு அணிகளும் பெருசா செவி சாய்க்கிற மாதிரி தெரியல. அந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் பிரதமர் மோடிக்கு ஒரு சீடியே கொடுத்தாரு. அந்த சீடில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தரப்புல நடத்தப்பட்ட எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா மதுரை, பல்லடம், திருவண்ணாமலைன்னு பல ஏரியால நடந்தது. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா ஒரு கூட்டம் கூடல. ஆல்ரெடி இதனால பழனிசாமி ரொம்பவே அப்செட்டா இருந்தாரு. அவரை இன்னும் அப்செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வுக்கு பெருசா கூட்டம் வரல. அந்த மாதிரியான காட்சிகளை பதிவு செஞ்சோம். அது மட்டும் இல்லாம அவங்க நடத்தின பொதுக்கூட்டம் சேலம், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருநெல்வேலி அதுல எல்லாம் இருந்த பொதுக்கூட்டத்துல இருந்த கூட்டத்தையும் காமிச்சு ஒரு சீடியா ரெடி பண்ணி அவர் கொடுத்தாராம். இந்த சீடியை டைம் இருந்தா நான் பாக்குறேன் அப்படின்னு பிரதமர் மோடி சொன்னதுனால பன்னீர்செல்வம் தரப்பு ரொம்ப உற்சாகமா இருக்காங்களாம்.